ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோலிதா vlogs. இன்னைக்கு கிறிஸ்மஸோட ஸ்பெஷல் ப்ளம் கேக் செய்ய போகிறோம். இது வந்து நான் ஆல்கஹாலிக் தான். இது நீங்கள் ஆல்கஹாலிக் கூட செய்யலாம். பட் ஆனால் நான் ஆல்கஹாலிக் வந்து அப்படியே ஆல்கஹால் கொடுக்குற டேஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த சக்கெல்லாம் எடுத்துட்டு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அது கூட உங்களுக்கு தேவைப்படுற எந்த நட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்க சாய்ஸ் தான். இப்போ நிறைய நட்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்டியா ஒரு பைட்டுக்குமே அது சூப்பரா இருக்கும் நல்லா. ஸோ இதை வந்து நான் ஆரஞ்ச் ஜூஸ்ல ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு ஒரு 5 days ஊற வச்சேன் நான். ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஊற வைக்கணும். நல்லா டைட் கண்டெய்னர்ல போட்டு ஊற வைக்கணும். நீங்க வந்து கண்ணாடி கிளாஸ்ல ஊற வச்சா கூட சூப்பர் தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ சக்கரை வந்து நீங்க தண்ணியே ஊத்தாம அப்படியே மெல்ட் பண்ணணும். இதுல வந்து சக்கரை பாகு வந்து நல்லா அப்படியே கலர் மாறும். ஸோ அதுதான் வந்து நம்ம கேக் வந்து நல்லா கலர் கொடுக்கும். ஸோ லோ ஃபிளேம்ல வச்சே நீங்க வந்து அதை வந்து நல்லா வந்து கிண்டிட்டே இருங்க. சூப்பர்பா கலர் வந்துச்சு. ஸோ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துல எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சக்கரை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா கேக் செய்ய? பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கூட நம்ம ஃபைனா அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த சுகர், அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் கொடுத்துக்கோங்க. அது கூட 3 முட்டை நான் எனக்கு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஸ்மூத்தா பீட் பண்ணணும். அது ரொம்ப வந்து நீங்க பீட் பண்ணிடாதீங்க, ஸ்மூத்தா பீட் பண்ணுங்க, அது நல்லா கரைஞ்சிரும். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்க பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப கை வலிச்சுச்சுன்னா. பட் ஆனால் நீங்க விஸ்க வச்சு பண்றது தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சாஃப்டா வரும். ஸோ நான் நாட்டு சக்கரை இது கூட ஆட் பண்ணிருக்கேன். நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சக்கரையும் ஒயிட் சக்கரையும் ஆட் பண்ணும்போது நல்லா ஃபிளஃபியாவும் வரும், டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். அதனால தான் நான் ரெண்டுமே ஆட் பண்றேன். நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஊற வைக்கிறோம்ல, அது வந்து டெய்லி நீங்க ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா அது பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு தான். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுதா, அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகி அந்த நட்ஸ்லாம் வந்து அப்படி சோக்காகி சூப்பராக அது கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. செம்மையா இருக்கும் ஸ்மெல்லு. நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம இதை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து அந்த பாகு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டா அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்க மைதாவுமே நல்லா ஜலிச்சு நீங்க வந்து எந்த கிளம்ஸும் இல்லாம நீங்க அதையுமே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் வரும்போதெல்லாம் இந்த ப்ளம் கேக் நம்ம வாங்கிட்டு வந்து ஓகே நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வைப்போம். ஆனா வீட்டுல இருக்கவங்க நமக்கு ஒரு பீஸ் கூட வைக்காம அதை காலி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட கிறிஸ்மஸ் போயிருக்கு. ஒரு கிறிஸ்மஸும் அப்படிதான், ஒரு பீஸ் சாப்பிட்றது ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ உங்களுக்கும் இப்படித்தானா? நீங்க வாங்கிட்டு வந்து வைப்பீங்க, உங்க வீட்டில் இருக்க சிப்ளிங்ஸ் இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸே எடுத்து சாப்பிடுவாங்களான்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மைதா வச்சிருக்கோம், நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா வந்து ஹெல்த்தியா வெர்ஷன் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீட்டும் மைதாவும் சேர்த்து ஆட் பண்ணியே நீங்க பண்ணிக்கலாம், அதுவுமே சூப்பரா இருக்கும். ஸோ இது கூட நம்ம வந்து இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் வெனிலா எசன்ஸ் இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிட்டக்கு அப்புறம் ரொம்ப நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க வேணாம். ஒன்ஸ் அது எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப நம்ம பண்ணிட்டே இருந்தா அது அந்த கேக்கோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ ரொம்ப இது பண்ண வேணாம். அது மிக்ஸ் ஆயிடுச்சு, மிக்ஸ் ஆகுற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் அதை விட்டுருங்க. இது கூட நம்ம ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, நமக்கு ஆரஞ்சு அந்த தோல் இருக்குல்ல, அதை லைட்டா சீவிக்கோங்க. அதை ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் 1 pinch ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பபிள்ஸ் இல்லாம நம்ம வந்து பேக்கிங் ட்ரேல வந்து நம்ம வந்து இதை வச்சிடலாம். நீங்க வந்து பேக் பண்றதுக்கு முன்னாடி ஓவனை வந்து ஒரு 20 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேல வந்து பட்டர் ஷீட் ஆட் பண்ணிட்டு நீங்க அது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வச்சது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பபிள்ஸ் எதுவும் வரக்கூடாது. ஸோ அதனால ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா வந்து அந்த பபிள்ஸ் இல்லாம நான் இது அழகா இது வரைஞ்சிட்டு இருந்தேன். அந்த இலை மாதிரி வரும். ஸோ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணா நீங்க வந்து டேப் கூட பண்ணிக்கோங்க, தட்டுங்க 3 தடவை அந்த பாத்திரத்தை. ஸோ அப்பவே பபிள்ஸ் இருக்காது. இதுக்கு மேல டெக்கரேஷனுக்கு வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஃப்ரூட்டி டூட்டி தான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க முந்திரி என்ன வேணா, வால்நட் உங்க இஷ்டம் தான், எந்த நட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஓவன்ல வச்சிடலாம். ஓவன்ல வந்து 40 minutes வச்சுக்கோங்க. 180 degrees Celsius வச்சுக்கோங்க. சூப்பரா பேக் ஆயிடும். அது பேக் ஆயிடுச்சான்னு பாக்குறது ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்க. நம்ம கேக் வந்து ஒட்டாம வரணும். நான் இன்னைக்கு வந்து 2 பேட்டர்ல செஞ்சிருந்தேன். ஒன்னு ஹாட், ஒன்னு வந்து ஸ்கொயர் ஷேப்ல பண்ணிருந்தேன். ரெண்டுமே அட்டகாசமா வந்திருந்தது. நீங்க பார்த்தாலே தெரியும் நல்லா ஃபிளஃபியா, அது கலரும் பாருங்களேன் சூப்பரா இருந்துச்சு. ஆனா கேக் வந்து நம்ம அன்னைக்கே பேக் பண்ணி சாப்பிடறத விட நம்ம ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அது டேஸ்ட் அப்படியே ஊற ஊற நல்லா மாறும். செம்ம என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தேன். சூப்பரா இருந்துச்சு. இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. எப்படி வருமோ நினைச்சு பயந்துட்டே தான் பண்ணேன். பட் அட்டகாசமா இருந்தது. ஸோ இந்த இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனாலதான் நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணேன். சீரியஸாவே சொல்லணும்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் அந்த அப்படியே நம்ம கடையில வாங்குற மாதிரி
மாதிரியே இருந்தது, சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் விஷ் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in next video. Bye.